அதாவது அவர் வந்து ஆளுங்கட்சியோட மறைமுக கூட்டணி இருக்கார் போல தோணுது. நாங்கள் சந்தேகப்படுறது அதுதான். எப்படி சொல்றீங்க மறைமுக கூட்டணி? ஏன் இப்போ கூட முதல்வர் போய் பார்த்துட்டு வந்தார். எதிர்க்கு கட்சி தலைவராக இருக்கிறவர் விஜய் இன்னும் வீட்டு வாசலில் கூட மிதிக்கலை. ஃபஸ்ட்டு எதிரி நீ அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் சொன்னாங்க. இவரே வந்து முதல்ல கத்தினார், ஸ்டாலினை பற்றி தப்பாக டிஎம்கே பற்றி தப்பாக பேசினார். அதுக்கப்புறம் பணிய ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் பார்த்தாரு எதுக்கடா வம்பு, சவுக்கு சங்கரமாக நம்மளையும் பிடிச்சி சாத்தி எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அவரை புகழாமல் விஜய் எவ்வளோ பண்ண முடியுமோ நீங்கள் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ஸ் இருக்குன்னு அவர் இன்னும் கொஞ்சம் உசுப்பி விட்டுருக்காங்க. அவருக்கு மேலே ஆளே கிடையாது. மீட்டிங்லேயே பண்ணுறதுக்கு கூட்டமே இல்லை. லேடிஸ் கூட்டம் தான் முதல்ல இருந்தது. இவர் பேச்சை கண்டாலும் லேடிஸ்லாம் வரதில்லை. ரெண்டாவது இவர் வந்து விஜயை கூப்பிடுவார்னு எதிர்பார்த்தார். விஜயை கூப்பிட்டா இவரை கூப்பிடுவார். இவர் எல்லாரும் நினச்சிருக்கீங்களா கோயம்புத்தூர் ஏன் கோட்டை, கோயம்புத்தூர் ஏன் கோட்டைன்னு. முதல்ல அது என் தலைவனோட பேட்டை. அவங்க சொந்த ஊர் தானே, கோயம்புத்தூர் தானே அவருக்கு. இப்போ அடுத்த கோவை, அப்போ திருச்சிக்கு பண்ணியிருக்காரு, மதுரையில் பண்ணார். ஏன் அப்போ கோவைக்கு பண்ண மாட்டாரா? ஸ்பெஷலாக பண்ணுவார். அதில் வந்து மாற்றமே கிடையாது. ரெண்டாவது சீமானுக்கு என்ன சொல்கிறேன், நீங்கள் ஆளுங்கட்சி என்னெல்லாம் செய்யலை, சொன்னதை வாக்கு செய்யலை இல்லை, அதை பற்றி பேசலாமே. உங்கள் கட்சியை டெவலப் பண்ணுறதை பற்றி பேசலாமே. ஏன்னா திமுக மேலே இல்லாத கோபம் விஜய் மேலே ஏன்? அதுதான் ரெண்டு பேருக்கும் கூட்டு. நீ திட்டு, நானும் திட்டுறேன், ரெண்டு பேரும் சீக்கிரம் மக்களை நம்ம பக்கம் சேர்க்குறோம், உங்களுக்கு ஏதாவது பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாரு. அரசியலுங்கிறது காசு தானேங்க, காசுக்கு விலைக்கு போகிறவங்க தானே. இவருக்கு ஏதாவது கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாரு. இல்லாட்ட இவரு இன்னைக்கு போய் பார்க்க போனார் முதல்வர். ஏதோ கூட்டணி ரெண்டு பேருக்கும் ஒரு மறைமுக கூட்டணி இருக்குது.